இந்த க்ரீமை யூஸ் பண்ணி தான் நான் வந்து செம்ம ஒயிட்டான. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஹலோ தாங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு எதை பத்தின வீடியோ அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போலாம். வளவளவு பேசியது ஆகப்படுறதுல இன்னைக்கு நான் எந்த க்ரீமோட ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஸ்கின் லைட் க்ரீம் யூஸ் பண்ணாதவங்க, உங்களுக்கு தெரியாதவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன். அது உண்மையா போய் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கின் லைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு 7 daysல நம்ம ஸ்கின் நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டும். அப்படியே சும்மா பல்ல ஒயிட்டா செம பிரைட்டா இருப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யும், அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் பேச போறோம். இது நீங்க யூஸ் பண்றது யூஸ் பண்ணாதது அது உங்களோட விருப்பம், அது எனக்கு தேவையே கிடையாது. அப்படின்னா ஸ்கின் லைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 7 daysல என்னென்ன ரிசல்ட் ஃபேஸ்ல காட்டும் அப்படின்றத பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ஸ்கின் வந்து அப்படியே ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கும். அப்படியே நம்ம என்ன நினைப்போம்னா ரெட்னு தெரியும் நமக்கு. அப்ப அந்த கிரீம் யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின் பிரைட் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரியும். நிறைய பேருக்கு பிம்பிள்லாம் போயிடும். ஆனா ஸ்கின் லைட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிம்பிள் சுத்தமா போயிடும். அந்த பிளாக் கலர்ல இருக்கு தெரியுமா, டார்க் ஸ்பாட்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப பிரைட்டா தெரியும். ஒரு 2 daysல அப்படி தெரியும். ஒரு 4 daysல என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்க நரம்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே இந்த ஸ்கின்ல இருக்க நரம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கிரீன் கலர்ல கோடு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பிளாக் பார்ட்ஸும் போயிடும். பிம்பிள் சுத்தமா இருந்த இடமே தெரியாது. உங்க ஃபேஸ தொட முடியாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலா ஒரு மாதிரி இருக்கும். அது தொட்டோம் அப்படின்னா அந்த இடம் எரிச்சலாவும் இருக்கும், வலிக்கவும் செய்யும். ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் உங்க ஸ்கின்ன பாத்தீங்கன்னா நம்மதான் உலக அழகி, நம்மதான்டா அப்படின்ற அளவுக்கு விட நானும் அப்படிதான் இருந்தேன். எப்படா விடுவோம், எப்படா விடுறது அப்படின்னு சொல்லி நிறைய அப்படி ஆயிடுச்சு எனக்கு. எவன்டா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு. ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்டு சொல்லிதான் இதெல்லாம் யூஸ் பண்ணேன். அந்த நாய் யூஸ் பண்ணிச்சு, அதனால நான் யூஸ் பண்ணேன். கடைசியில் அந்த நாய் தப்பிச்சிருச்சு, நான் மாட்டிக்கிட்டேன். அந்த நிலைமை தான் எனக்கும். அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான். 2 செகண்ட் என்னன்னா, இந்த கிரீம் நீங்க விடவே முடியாது. நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். எப்படி விடுறது, வந்து ஒரு 1 year யூஸ் பண்ணேன். நான் சத்தியமா சொல்ல 1 year நான் யூஸ் பண்ணேன். என் ஸ்கின் அவ்வளவு ஒயிட்டா இருந்துச்சு. என்னால விடவே முடியல. எனக்கு விட மனசும் வரல. இதை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் பிளாக் ஆயிடுவோமா அப்படி இப்படின்னு. கடைசியில ஸ்கூல் லீவ் விடும்போது அப்படியே விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறமா தான் இதை அந்த ஒரு மாதிரி ரொம்ப பிளாக் ஆயிட்டேன். எக்கச்சக்கம் கேவலமா இருந்துச்சு ஃபேஸ். அந்த அளவுக்கு ரொம்ப பிளாக் ஆயிட்டேன். நான் எப்படி வந்து ஸ்கின்னை வந்து பழைய நிலைமை கொண்டு வந்தேன் அப்படின்னா, உண்மையாவே சொல்றாங்க, இந்த ஒரு கிரீம் வந்து யார் வேணா யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த கிரீமோட நேம் சொல்றேன், தெரியுதா இல்லையான்னு தெரியல. நான் பிக்சர் கொடுக்குறேன், பார்த்து பாருங்க. நான் யூஸ் பண்ணி ஒரு 2 years மேல ஆயிடுச்சு. இப்போ அடிக்கடி பிம்பிள் மட்டும் வந்தா அதுக்கு தான் இது வச்சிருக்கேன். நீங்க எது கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். பிம்பிள் மட்டும் எது வந்துச்சு அப்படின்னா மட்டும் அங்கங்க வைப்பேன். அது ஒரு 2 daysல போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் விட்டுருவேன். இப்போ யூஸ் பண்ண மாட்டேன். அது என்ன கிரீம்னா சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில கேட்டு பாருங்க. அங்க வந்து கிடைக்கல அப்படின்னா மீசோல இருக்கு. மீசோல உண்மையாவே சூப்பரான அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கு. சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் ஸ்கின் லைட் கிரீம் யூஸ் பண்ணி அவங்களால வெளியவே வர முடியல, என் ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு உண்மையாவே சொல்றேன், சௌந்தர்யா கிரீம் யூஸ் பண்ண சொல்லுங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நைட் டைம்ல சௌந்தர்யா கிரீம் யூஸ் பண்ணுங்க. டேல வந்து ஆலோவேரா ஜெல் ஒரு 4 to 5 டைம் ஆலோவேரா ஜெல் போட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நல்ல உள்ள போயிருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம மசாஜ் பண்ணி தான் வெளியே எடுக்க முடியும். கண்டிப்பா சொல்றேன், இதை விடல அப்படின்னா ஸ்கின் கேன்சர் வந்துடும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு இதை யூஸ் பண்றவங்க விட்டுருங்க.